மற்றும் ஒரு அண்மை செய்தி, அனுமதியின்றி போராட்டம் நடத்தப்படுவது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்த வேண்டாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உடனடியாக அபராதம் விதிக்கலாமே என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் யோசனையும் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்றம் எது தொடர்பான வழக்கில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது? இது தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள். வணக்கம். இலங்கை தமிழர்கள் இனப்படுகொலையை கண்டித்தும் ஜல்லிக்கட்டு ஆதரவாகவும் கடந்த 2013 மற்றும் 2017 ஆண்டுகளில் அரியலூரில் ரயில் மறியலில் ஈடுபட்டதாக அமைச்சர் சிவசங்கர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி அமைச்சர் சிவசங்கர் சார்பில் வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தியுள்ளதாக கூறி 2 வழக்குகளையுமே ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக கருத்து தெரிவித்த நீதிபதி அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்துவதற்கு பதிலாக உடனடி அபராதம் விதிக்கலாமே என்றும் தமிழக அரசிற்கு யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.